हरिबोल महाराज चंदा चंदा हरे हरि हरे हरे। வேதங்கள்ல மகா வாக்கியம்னு உண்டு. ஆனா எல்லாத்தோட பெரியது கடவுள் நாமம்தான். கீதையில வேதங்களில் நான் சாம வேதமா இருக்கிறேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். உண்மையிலே மந்திரங்கள் ஜாஸ்தி உள்ளது ரிக்வேதம் தான். ஆனா சாம வேதம்ங்கிறது இசை மூலமா இறைவன்கிட்ட நெருங்கிறதுக்கு அதுல பாரதம் இதுகள்லாம் அதுலதான் இருக்கு. நாட்டியம், கந்தர்வ கானம், பஜனை எல்லாம் அதுலதான் வருது. சாமவேதம் கூடியிருந்து பாடுறது, கீர்த்தனம் பண்றது, கூடியிருந்து பாடுறது. அதனாலதான் சமவேத பக்த விருந்த ஜெய் அப்படிங்கிறோம். சமவேதம்னா அந்த ஒன்றுபட்ட கருத்தோட கூடியிருக்கிற பக்தர்கள். அது மாதிரி கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி அதுல வரும். பரஜானம், பிரம்ம, ஓம் தத் சத், இப்படிலாம் சில வார்த்தைகள் கொடுப்பாங்க வேதங்கள்ல இருக்கு. அதாவது ஆன்மா இறை உணர்வை தனக்குள்ள கிரகிக்கிறதுக்கு லிமிட் கிடையாது. எந்த அளவுக்கு அது கிரகிக்க முடியும். கிட்டத்தட்ட அந்த தெய்வீக தளத்துக்கே அவன் போக முடியும். கடவுளாக முடியாது. ஆனா கடவுளுடைய தன்மை அத்தனையும் அவனால கிரகிக்க முடியும் ஆத்மாவால. அதனாலதான் அந்த மாதிரி உயர்ந்த ஒரு மனப்பாங்க வச்சுக்கிட்டு எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொன்னாங்க. சாதாரண பௌதிகத்திலேயே எந்த எண்ணத்தோட தெரிகிறோமோ அதே மாதிரி வாழ்க்கை அமையுது. ஆன்மீகத்திலேயும் அதே போலதானே இருக்க முடியும். ஆன்மீகத்துடைய பிம்பம் தான் பௌதிகம். அப்போ இங்க என்னென்ன செய்ய முடியுதோ அதெல்லாம் கோடி மடங்கு ஆன்மீகத்துல கண்டிப்பா செய்ய முடியும். அதை வச்சுதான் மகா பாக்கியங்கள்லாம் வந்தது. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க கருத்தை நியாயப்படுத்துறதுக்கு அதை வச்சுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் சொந்தமா ஒரு கருத்து இருக்கும். அதை நியாயப்படுத்தணும் மக்கள்கிட்ட அப்படிங்கிறதுக்காக அதுக்கு சாஸ்திரத்தை மேற்கோள் காட்டுவாங்க. கிருஷ்ணரே அப்படி சொல்லியிருக்கிறாரு, அவங்களே அப்படி சொல்லியிருக்காங்க, இவங்களே அப்படி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் இஷ்டத்துக்கு சாஸ்திரங்களை கொண்டு போறது. இதை சில பிரபுபாதா எதிர்க்கிறாங்க. இந்த பிரபுபாதா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாகூர் அவர் லண்டன் போற போதும் சரி, எங்கேயுமே எந்த கருத்துலையும் அவர் விட்டு கொடுக்கல. இப்படிதான் அவர் கொண்டு போறாரு. சைத்தன்ய மகாபிரபு நாடகங்கள் நடத்துற போது அவருக்கு அந்த பிரேம ஆவேசம் அவருக்குள்ள உண்டாகும். ராதையுடைய பாவனையில அவர் இருக்கிற போது ராதா எப்படி ஒரு குழந்தை பசியா பாடுற போது தாய் பால் கொடுத்து அதுக்கு ஒரு புஷ்டியை கொடுக்கிறாளோ, பால் கொடுத்து தர்ற புஷ்டிய ராதா கண் பார்வையாலேயே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ராதையுடைய லீலைகள்ல வருது. அந்த பார்வையிலேயே அவங்க அந்த புஷ்டிய பக்தர்களுக்கு கொடுக்கிற மாதிரி அதே பாவனையில சைத்தன்ய மகாபிரபு ராதையுடைய பாவனையில இருக்க, ஹரிதாஸ் ராதையுடைய ஒரு குழந்தை பாவனையில மகாபிரபுடைய மடியில தலை சாய்க்கிறார். அப்போ அவரை ஆலிங்கனம் பண்ணிட்டு அந்த ராதையுடைய பாவனையில அவருக்கு ஒரு அருள் மகாபிரபு மூலமா ஹரிதாஸ் தாகூர் கிடைக்குது. இதெல்லாம் ஆரம்ப காலத்துல இதெல்லாம் நடந்திருக்கு. முராரி திடீர்னு அவருக்கு மகாபிரபுவுக்கு நாராயணர் ஞாபகம் வர, எங்க என்னுடைய வாகனம் கருடனை எங்க அப்படின்னு சொல்ல, உடனே முராரி குப்தா தன்னுடைய அந்த கழுத்துல போட்டிருக்கிற துணிகளை ரெண்டு கைகளை விரிச்சு அதுல மூடிட்டு ரெக்க மாதிரி ஆக்கிட்டு அதே கருடன் மாதிரி அவர் அப்படி வேகமா உட்கார. அவர் வயசுல ரொம்ப மூத்தவர், ஆயுர்வேத மருத்துவர் ஹரிதாஸ். இது இவரு முராரி குப்தா ஆயுர்வேத வைத்தியர், அவர் டாக்டர். அப்போ படக்குன்னு சைத்தன்ய மகாபிரபுவை தன்னுடைய கழுத்து மேல ரெண்டு காலையும் போட வச்சு உட்கார வச்சு
அப்படி பயங்கரமா வட்டம் போட்டார். அப்போ பாகவத ஸ்லோகங்கள் எல்லாம் பாடுறாங்க. முராரி குப்தாவும் நிறைய பாகவத ஸ்லோகங்கள் தெரிஞ்சவர் தான், அவரும் பாடுறார். இப்படி வட்டம் போடுற போது அவர் ரொம்ப வயசானவர், ஆனா ஒரு அசதியும் இல்லை. மகாபிரபோட இருக்கிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல எல்லாரும் கீர்த்தனம் பண்றாங்க, ஸ்ரீகிருஷ்ண மந்திரத்தை பாடி நர்த்தனம் பண்றாங்க. ஒரே ஆட்டம் பாட்டமா இருந்தது. அப்புறம் ராத்திரி எல்லாருக்கும் ரொம்ப பசி எடுத்தது. அப்போ அவங்கவுங்க இடத்துக்கு எல்லாம் திரும்பிடுறாங்க. மாலதி தேவி இன்னும் சில பக்தர்கள்லாம் இந்த முராரி பரிமாறுறாங்க சாப்பாடு. அப்போ வயசானவருங்கிறதே மறந்து அவர் சைதன்யருடைய அந்த அந்த அவரை தலையில தூக்கிட்டு வட்டம் போட்டார, இன்னும் ஒரு இதயத்தை விட்டு இறக்கல. மகாபிரபு கூட இருந்த அந்த அனுபவத்திலேயே அப்படியே திளைச்சி போய் அப்படியே இருந்ததுனால அவர் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு, அவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 7-8 வாளி அளவுக்கு சாப்பிட்டார். இத்தனைக்கும் நிறைய நெய் விட சொன்னார். அப்படிலாம் சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு ராத்திரி எல்லாம் படுத்தாச்சு. படுத்திருக்கும் போது திடீர்னு அந்த முராரி குப்தா வந்து நடுராத்திரி வந்து சைதன்யர் எழுப்புனார். என்ன நேரம் வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நீ ஒரு மருத்துவர் ஆச்ச, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறார் சைதன்யர். உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு பாக்குறாரு. அஜீரணமா இருக்கு, அதாவது சாப்பிட்டது செரிக்காம இருக்கு. நிறைய சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் சைதன்யர் சொல்றாரு, என் நினைப்போட நீ சாப்பிட்டதுனால அதை பூரா நானே வாங்கிட்டேன், உன்னால அதை தாங்க முடியாது, அதனால நான் வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அவர் வந்து மருந்து கொடுக்கிறார் சைதன்யத்துக்கு. அந்த லீலைகள்ல பாக்குறோம். இதெல்லாம் என்னன்னா, எந்த எண்ணத்துல இருக்கிறோமோ அந்த புத்தி தான் நமக்கு இருக்கு. நாம வந்து கிருஷ்ணரை நோக்கி போறோம் அப்படிங்கிற நினைப்பை மட்டும் வச்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். இதுல எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை, அதுல எக்ஸ்கியூஸ் கிடையாது. அவர் வந்து இஸ்கான் பிரபுபாத சொல்வார், அவர் வந்து எப்பவுமே ராத்திரியானா கணக்கெல்லாம் ஒப்படைக்க சொல்வார். வெளிநாட்டுல இருக்கும்போது அமெரிக்கால, அப்போ அந்த பொறுப்புல இருக்கிற பக்தர் இன்னைக்கு எவ்வளவு வரவு, யார் எவ்வளவு வசூல் பண்ணாங்க, அதை தாளில் எழுதி கொடுத்தார். ஒரு நாள் எல்லாம் எழுதி கொடுத்தார், ஆனா ரூபாயை மட்டும் ஒப்படைக்கல. அப்போ நைட்டு 1:30 மணிக்கு போயிட்டு அந்த பக்தனை போய் இஸ்கான் பிரபுபாதா தட்டி எழுப்புறாரு, எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு. அவன் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க, பொதுவா வெளிநாட்டுக்காரனுக்கு நடுராத்திரி எழுப்புனா டென்ஷன் ஆயிடுவான். என்னதுன்னு கேட்க, இந்த ரூபா தர மறந்துட்டியா, அதை வாங்க வந்தேன் அப்படிங்கிற. அவனுக்கு கோபம் வந்துருச்சு. நான் டெடிக்கேட்டடா கோயிலே கதின்னு வந்து கிடக்குறேன், இந்த ரூபாயத்தான் நான் கொண்டுட்டு ஓட போறேன், நான் எவ்வளவுதான் விட்டுட்டு வந்தேன், இப்படி வந்து நீங்களே கதின்னு கிடந்தா இப்படி நம்பிக்கை இல்லாம வந்து நடுராத்திரி எழுத்து ரூபாயை கேட்கறீங்களே, உங்களுக்கு இது அசிங்கமா இல்லையான்னு சொல்லி புலம்புனான். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இந்த உலகம் வந்து நம்பக்கூடியது கிடையாது, அது நம்மளை நியாயப்படுத்தி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். உனக்கு அது தெரியாது. உன் மேல எனக்கு 100க்கு 100 நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு நூல் அளவு கூட ரூபாயை நான் நம்ப மாட்டேன். அது எப்ப யாரை என்ன பண்ணும்னு எனக்கு எனக்கு தெரியும். அதனால நான் அதை நம்பவே மாட்டேன். இதெல்லாம் என்னன்னா, நம்ம நமக்குள்ள பல கோடிக்கணக்கான பிறவிகள பல தொடர்புகள் இருக்கு உலகத்துல. அந்த தொடர்புகளோட தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுல இருந்து விடுபட முடியாது. விடுபடுறதுக்கு பக்தி ஒண்ணுதான். பக்தி பண்ணா விடுபடலாம். பக்தி பண்ணாட்டி அந்த தொடர்போட தான் நாம இருக்கோம். அப்போ அந்த கோடிக்கணக்கான பிறவிகள் உள்ள தொடர்பு வந்து எங்கேயாவது ஒரு நம்ம நமக்குள்ள சூட்சும சரீரம் இருக்க, வாசனா சரீரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வாசனா சரீரத்துக்குள்ள சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத அளவுல பதிஞ்சு இருக்கும், விதையாட்டம் இருக்கும். அப்போ நாம பாட்டுக்கு எங்கேயாவது அமைதியா உட்கார்ந்து இருக்கும் போது கூட ஏதாவது ஒரு எண்ணம் நமக்குள்ள உதிக்கிறது காரணம், அந்த வாசனா வந்து விருத்தி ஆகும். வாசனா சரீரத்துல இருந்து
அந்த குறிப்பிட்ட கருத்து வந்து வளர்ச்சி பெறுது. அது வளரும் போது நமக்குள்ள சில எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்கும். அதுக்கு தக்க நம்ம புத்தி எல்லாமே ஒண்ணாயிரும். கிருஷ்ணர் கீதையில வந்து இந்திரியங்கள்ல நான் தான் மனசா இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனா நம்ம மனசு கிருஷ்ணரா என்ன அது மாதிரி இல்லையே. நான் தான் உள்ள மனசா இருக்கிறேன்னு சொல்லும்போது அது மாதிரி நாம இல்லை. அப்போ கிருஷ்ணருக்கு அந்த ஸ்தானம், கிருஷ்ணர் நான் தான் அதுங்கிறார். ஆனா அந்த ஸ்தானம் வந்து நம்ம அதை பிடுங்கிட்டோம். கிருஷ்ணருக்குள்ளதை பிடுங்கிட்டு அந்த இடத்துல வேற எதையோ வச்சிருக்கிறோம். அது ஒரு பேப்பரா இருக்கலாம், ஒரு பத்திரிக்கையா இருக்கலாம், ஒரு டிவியா இருக்கலாம், ஒரு நாடக தொடரா இருக்கலாம், செல்போனா இருக்கலாம். உலகத்துல ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல இருக்கு. இருக்கும்போது கிருஷ்ணர் செய்யற வேலையெல்லாம் அங்க நின்று போயிருது. நான் நினைக்கிறது அங்க நடந்துட்டு இருக்கு. இதுதான் உலகத்துல நடக்கும். அத கிருஷ்ணர் அதுக்காக வருத்தப்படுறது போறது கிடையாது. எவ்வளவு காலம் நீ இதை செய்வியோ செய்துகிட்டு இரு. இப்போ உனக்கு போதும்னு நினைக்கியோ அப்போ என்கிட்ட வா அப்படின்னு. தண்ணில தடுமாறி விழுந்துட்டேன், என்னை காப்பாத்துங்கிறவனை காப்பாத்தலாம். நான் கொஞ்ச நேரம் நீந்தி விளையாண்டுட்டு வரேங்கிறவனை போய் வா நான் காப்பாத்துறேன்னு அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு அது மண்டையில ஏறாது. இது மாதிரிதான் உலகத்துக்கும் நமக்கு உள்ள கனெக்ஷன். அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா சீரியஸா கிருஷ்ண பக்திக்குள்ள இருப்போம், கடைபிடிப்போம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण, प्रणा नमस्ते। இன்னைக்கு அவங்க பாலகிருஷ்ணன் வரல என்ன?